இன்னைக்கு அண்ணன் பழனியப்பன் அவரை பத்தி உங்களுக்கு தெரியும், நான் உங்ககிட்ட சொல்ல தேவையில்லை. உங்களுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் பழனியப்பன் அவர்கள். அண்ணன் பழனியப்பனை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே உங்களோட ஒருத்தரா பயணிக்கக்கூடியவர். எப்போ வேணாலும் நீங்க அவரை போய் பார்க்கலாம், உங்களோட சகதமா பழகக்கூடியவர். கழக பணியா இருந்தாலும் சரி, மக்கள் பணியா இருந்தாலும் சரி, எந்த வேலையா இருந்தாலும் சரி, அதை உடனுக்குடன் செய்து முடிக்கின்ற ஆற்றல் மிகு செயல் வீரர் அண்ணன் பழனியப்பன் அவர்கள். அவர் இப்ப எம்எல்ஏவா இல்லையே தவிர மாவட்ட செயலரா இந்த தொகுதிக்கு எவ்வளவு நல்லது செய்ய முடியுமோ அதை ஒவ்வொரு நாளும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறார். அவரை நீங்க இந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செஞ்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புனீங்கன்னா நிச்சயம் இந்த பகுதிக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்து செய்வார். சின்னாங்குப்பூர்ல சமுதாய நலக்கூடம் தேவைன்னு கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. மிட்டாத்தின்னாலி, அஸ்திரியூர், புதுரெட்டி உள்ளிட்ட ஊர்களுக்கு தார் சாலை வசதி தேவைன்னு கோரிக்கை வச்சிருக்கீங்க. தாரணத்தம் மற்றும் போதக்காட்டுல சுகாதார நிலையம் வேண்டும் ஒரு கோரிக்கை. செட்டிக்கரையில கால்வாயை தூர்வாரணும்னு கோரிக்கை. சின்னேரி மோட்டுப்பட்டி ஏரியை தூர்வாரணும்னு கோரிக்கை. அதேபோல் வெங்கட சமுத்திரம் ஊராட்சியில் உள்ள ஏரியை தூர்வாரணும். புதுப்பட்டி ஊராட்சிக்கு ஓவர் ஹெட் டேங்க், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி. வேமுத்தம்பட்டி, பெத்தானூர் உள்ளிட்ட ஊர்களில் அங்கன்வாடி மையங்கள் வேணும். பில்பருத்தியில நூலகம் ஒன்று தேவை. தமானிக்கோம்பையில சிமெண்ட் சாலை வசதி வேணும். இந்த கோரிக்கையெல்லாம் இப்ப வச்சிருக்கிறீங்க. இந்த முறை அண்ணன் பழனியப்பன் அவர்களை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு நீங்க சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செஞ்சு அனுப்பிச்சீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி தரேன். இந்த கோரிக்கைகள் அத்தனையும் நம்முடைய பழனியப்பன் அவர்கள் உங்களுக்காக நிச்சயம் செஞ்சு கொடுப்பாரு. இதை ஏன் இவ்வளவு தைரியமா சொல்றேன்னா, இந்த பகுதிக்கு ஏற்கனவே எம்எல்ஏ இல்லைனாலும் சட்டமன்ற உறுப்பினர் இல்லைனாலும் பல திட்டங்களை நம்முடைய அரசு, திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் செஞ்சு கொடுத்திருக்கிறார். செட்டிக்கரையில் உள்ள தர்மபுரியில் அரசு பொறியியல் கல்லூரியில உள் விளையாட்டு அரங்கம், பைரநத்தம் ஊராட்சியிலிருந்து போதக்காடு வரைக்கும் தார் சாலை வசதி, 3 கோடி ரூபாய் மதிப்பில்ல. மல்லாபுரம் பேரூராட்சியில சாலை வசதிகள், வத்தல் மலையில சுற்றுலா மேம்பாடு, பையர்நத்தம் முதல் கத்திரிபுரம் வரைக்கும் சாலை வசதி, கதிரிபுரம் முதல் விருதுப்பட்டியாக செல்லும் சாலை சீரமைக்கப்பட்டிருக்கு. தர்மபுரியுடைய மெயின் ரோட்ல இருந்து சி பள்ளிப்பட்டி செல்ல புதிய சாலை அமைக்கப்பட்டிருக்கு. ஐயம்பட்டியிலிருந்து அம்பாலப்பட்டி வரைக்கும் சாலை வசதி. ஆலப்புறத்தில் புதிய கால்நடை மருத்துவமனை. இதெல்லாம் உங்களுடைய சட்டமன்றம் இல்லாத போது அவர் இந்த பகுதிக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய திட்டங்கள். நீங்க அவரை இந்த சட்டமன்ற தேர்தலில் தேர்வு செஞ்சு சட்டமன்ற உறுப்பினரா அனுப்பிச்சீங்கன்னா நிச்சயம் இந்த தொகுதிக்கு என்னென்ன திட்டங்கள் தேவைங்கிறத அவர் பார்த்து செய்வார். அது மட்டும் இல்ல, பல்வேறு வாக்குறுதிகளை நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்திருக்கிறாங்க. உங்க அத்தனை பேருக்கு தெரியும், உங்களுக்கு ஞாபகப்படுத்த தான் வந்திருக்கிறேன். ஏற்கனவே என்னென்ன திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம், போன சட்டமன்ற தேர்தலில் சொன்ன சாதனைகள் அத்தனையும் செஞ்சு முடிச்சிருக்கிறோம். சொன்ன வாக்குறுதிகளை காப்பாற்றிருக்கிறோம். நம்முடைய முதலமைச்சரா பொறுப்பேற்று போட்ட முதல் கையெழுத்து மகளிர் உங்களுக்கான கையெழுத்து. விடியல் பயண திட்டம், கட்டணமில்லா பேருந்து திட்டம். அதே மாதிரி முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இன்னைக்கு அரசு பள்ளியில் 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம், தரமான காலை உணவு கொடுக்கப்படுது. பள்ளி குழந்தைங்க காலேஜ் போய் படிக்கணும்னு கல்வி ஊக்கத்தொகை, தமிழ் புதவன் 1000 ரூபாய், புதுமை பெண் 1000 ரூபாய் மாசம் மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை நம்முடைய அரசு கொடுத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, சமீபத்தில் 10 லட்சம் லேப்டாப்புகளை ஒரே மாசத்துல நம்முடைய அரசு கொடுத்து முடிச்சிருக்கு கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு. அதிமுக என்ன சொல்றாங்க, அந்த திட்டம் அதிமுக கொண்டு வந்த திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கொடுத்த திட்டம் தான், ஆனா அவங்க கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்கல, பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. 2019 லேப்டாப் திட்டத்தை அதிமுக அரசு நிப்பாட்டிட்டாங்க. இப்ப நம்முடைய அரசு இந்த லேப்டாப் திட்டம் பள்ளி மாணவர்களோட கல்லூரி மாணவர்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். அவங்க வேலை தேடும் போது வசதியா இருக்கும், ஒரு ப்ராஜெக்ட் தயார் பண்ணும்போது வசதியா இருக்கும். இன்னைக்கு 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் திட்டத்தை நம்ம கொடுத்திருக்கிறோம். இது எல்லாம் விட மிகப்பெரிய திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இது சென்ற சட்டமன்ற தேர்தலில் நாம கொடுத்த வாக்குறுதி உங்களுக்கு தெரியும். அதை செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு கடந்த 3 வருடங்களா 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகையை நம்முடைய அரசு வழங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 1,31,00,000 மகளிருக்கு 36,000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையா நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்திருக்காங்க. இப்போ இன்னொரு வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறோம். மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைய போவது உறுதி. அமைஞ்சொன்னு உரிமை தொகை 1000 ரூபாங்கிறத உயர்த்தி எவ்வளோ 2000 ரூபாய் கொடுப்பேன்னு நம்முடைய முதலமைச்சர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. நம்முடைய முதலமைச்சர்
சொன்னதை செய்வார். அந்த நம்பிக்கை இருக்கா? நிச்சயம் அது நடக்கணும்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பழனியப்பன் அவர்களை உதயசூரியன் சின்னத்துல நீங்க தேர்வு செஞ்சு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும். பண்ணுவீங்களா? இது தவிர வாக்குறுதிகள் என்ன கொடுத்திருக்கிறோம்? 1000 ரூபாய் 2000 ரூபாய் உரிமை தொகையை உயர்த்தி கொடுப்போம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இன்னைக்கு 5ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். அதை உயர்த்தி 8ஆம் வகுப்பு வரைக்கும் காலை உணவு திட்டம். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை, அதை உயர்த்தி 1500 ரூபாவா கொடுப்போம். ஓஏபி முதியோர் உதவித்தொகை இப்ப 1200 உயர்த்தி ஒவ்வொருத்தருக்கும் 2000 ரூபாய் ஓஏபி கொடுப்போம்னு முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு திட்டம் வழங்கப்படும். அதே மாதிரி 35 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு அடுத்த 5 வருஷத்துல அனைவருக்கும் லேப்டாப் வழங்கப்படும். அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் லேப்டாப் வழங்கப்படும். அடுத்த 5 ஆண்டுகள்ல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்ல திட்டம் மூலம் கலைஞர் கனவு இல்லம் கட்டி முடிக்கப்படும். இதை தவிர மிகப்பெரிய ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், அதுதான் இல்லத்தரசிங்கிற திட்டம். நம்முடைய கலைஞர் அவர்கள் பெண்கள் விறகு அடுப்புல சமைக்க கூடாதுன்னு சொல்லி கேஸ் கட்டணம் கொடுத்தார். கட்டணம் இல்லாம கேஸ் கனெக்ஷன் கொடுத்தார். பெண்கள் நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கணும்னு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இலவச டிவி கொடுத்தார். நம்முடைய தலைவர் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும், வேலைக்கு போகணும்னு கட்டணம் இல்லா பேருந்து திட்டத்தை நம்முடைய தலைவர் கொடுத்தாங்க. இப்போ எல்லாத்துக்கும் மேல ஒரு திட்டம், அதுதான் இல்லத்தரசி திட்டம். இந்த திட்டம் என்னன்னா, தேர்தல் முடிஞ்சு ஆட்சி அமைஞ்சோடனே ஒவ்வொரு மகளிருக்கும் அவங்களுக்கு 8000 ரூபாய் ஒரு கூப்பன் வழங்கப்படும். அந்த கூப்பன் நீங்க எடுத்துட்டு போய் உங்க வீட்டுக்கு நீங்க தேவையான மைக்ரோவேவோ, ஃப்ரிட்ஜோ, அவன், வாஷிங் மிஷின், எலக்ட்ரானிக் ஸ்டவ், மிக்சின்னு எதை வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம், உங்களுடைய விருப்பம். இதுதான் இல்லத்தரசி திட்டம். இன்னைக்கு இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றணும்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு தெரியும், 23ஆம் தேதி தேர்தல். இன்னைக்கு என்ன தேதி? 31. இன்னும் 24 நாட்கள் இருக்கு. நான் உதயநிதி வந்தாப்புல பேசினாப்புல கூடி போயிட்டோன்னு கலைஞ்சு போயிட்டோன்னு இருக்க கூடாது. அடுத்த 24 நாட்கள் நீங்க இந்த பிரச்சாரத்தை உங்களுடைய தொகுதி முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும். செய்வீங்களா? இன்னைக்கு பாஜக கொல்லைப்புறமா அதிமுகங்கிற அடிமையை கூட்டிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நுழையறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஜாடிக்கு ஏத்த மூடின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி மோடிக்கு ஏத்த ஒரு அடிமை பழனிசாமியா மூடியாகத்தான் இன்னைக்கு அடிமை பழனிசாமி அவர்கள் மாட்டிருக்கிறாரு. நாம முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்போம், முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு மோடியுடைய ஒரு முரட்டு அடிமையா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறி இருக்கிறாரு. நம்முடைய தலைவர் சொன்ன மாதிரி இந்த தேர்தல் டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு. அதுல தமிழ்நாடு வென்று காட்டணும்னா திமுக ஜெயிச்சு காட்டணும். பாஜக இன்னைக்கு பல்வேறு ரூபங்கள்ல வராங்க, அவங்க ஒரு டீம் இறங்கி இருக்கிறாங்க. அது தவிர பாஜக பி டீம், சி டீம், டி டீம், எத்தனையோ டீம்கள் வரும். எத்தனை டீம் வந்தாலும் தமிழ்நாட்டில் சாம்பியன் திமுக தான், நம்முடைய தலைவர் தான் அப்படிங்கறத நீங்க நிரூபிச்சு காட்டணும். செய்வீங்களா? நாம மீண்டும் ப்ரூவ் பண்ணணும், தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். தமிழ்நாடு என்னைக்குமே சுயமரியாதை உள்ள மண்ணு தான். இங்க அடிமை கூட்டத்திற்கு அனுமதி கிடையாதுங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணணும். செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், பண்போடு கேட்கின்றேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிங்கள். அண்ணன் பழனியப்பன் அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. செய்வீங்களா? ஆதரிப்பீர் உதயசூரியன். உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி.